என்ன பானம் விருப்ப மனு பஞ்சாயத்து காலையில இருந்து பெரிய பஞ்சாயத்தா போது போல இருக்கு. அதை நினைச்சேன் சிரிச்சேன். ஏன் தெரியுமா, நம்ம இந்த சரவணா ஸ்டோரு போத்தீஸ் இந்த மாதிரி துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு பெரிய போர்டா வச்சிருப்பாங்க. என்ன போர்டுனா, நீங்க யாரு வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்கள குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்கூட்டி பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நம்மளும் பல வாட்டி வாங்கியிருப்போம், ஒரு வாட்டி கூட நம்மளோட பேர் வந்து அந்த பரிசுல வராது. ஏன்டா இது வரமாட்டேங்குது அப்படின்னு அதோட பின்னணி ஆராய்ந்து பார்த்தா, ஏற்கனவே இவங்களா ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணிடுச்சு. அவங்களுக்கும் உண்மையில கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆனா இவங்க செலக்ட் பண்ண நபர்களுக்கு தான் அது போய் சேரும் இல்லையா, நம்மளுக்கு கடைசி வரையும் வராது. இப்போ இதே பேட்டர்னை இவர் பண்ணியிருக்காரு, விஜய் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ற, அதாவது இவங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் நிறுத்த போறோன்ற அளவுக்கு டீட்டெயிலாக ரெடி பண்ணிட்டு எல்லா கட்சியும் கேட்குறாங்களே உங்களோட விருப்ப மனுவை கொடுங்கன்னு, நம்மளும் கேட்டால் தானே அது கட்சிக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கட்சியில் வந்து விருப்ப மனு கொடுங்க, யார் யாரெல்லாம் போட்டி போட போறீங்கன்னா இல்ல பெருமையா வேற நியூஸ் போட்டிருக்காங்களே, விருப்ப மனு 2 மணி நேரத்துல மொத்தமா ஆயிடுச்சு. அது வேற ரோட்டுக்குலாம் வந்து இறங்கி போராடி இருக்காங்க. டேய் நீங்களாம் மனுஷ பயலா இல்ல வேற ஏதாவதா, நாங்களாம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, நாங்களே பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் இது மாதிரி உங்க பணையார் மட்டும் தான் பனையூர்ல நிம்மதியா இருப்பாரா, நாங்க நிம்மதியா இருக்கக்கூடாதா, அவரை மாதிரி நாங்களும் கோடிக்கணக்கில் போட்டு தாண்டா கட்டியிருக்கோம், இப்படி இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்றீங்களே, வாழ்றதா வாழக்கூடாதா அப்படின்னு கொடையை பிடிச்சிட்டு அவங்க வந்து ரோட்ல வந்து இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே தான் வந்து தோழர் இசை செல்வி இருக்காங்களே, அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி காது கிட்ட வந்து விசில் அடிக்கிறீங்களா, அநியாயம் பண்றீங்களே, பப்ளிக்ல வராங்க காதுல விசில் அடிக்கிறீங்களேன்னு கிளின்னு கிழிச்சாங்க. பனையூர் பன்னியார் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களே வந்து கிழிச்சிருக்காங்க, ஏன்டா இந்த மாதிரி தொலை பண்றீங்க. விஜய் ரொம்ப நல்லவருமா, யாருக்குமே தொந்தரவு பண்ண மாட்டாரு, வெகு விரைவில் பனையூர் வீட்டை காலி பண்ணுவார். ஏன்னா இந்த மாதிரியான, ஏன்னா மத்தவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க, இவங்க நேரா ஸ்டேஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் சரியில்லை, வி ஆர் கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள், ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயத்துக்கே நாங்கள் ரோட்டுக்கு வந்து போராட மாட்டோம், எங்களையே ரோட்டுக்கு கொடையோட வர வச்சிட்டீங்களேடா, நாங்களாம் அவா மாதிரி எங்களை போய் ரோட்டுக்கு வர வச்சிட்டீங்களா, நிக்க வச்சிட்டீங்களா, எங்களோட டிகினிட்டி என்ன ஆகுறது அப்படின்னு. ஸோ இது வந்து அங்கே கூட்டத்தினால வந்த பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஏற்கனவே லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு ஃபார்மை கொடுத்துட்டு அதுல ஒரு கலெக்ஷனை போட்டு ஆட்டையை போட்டிருக்காங்க. ஃபார்ம் மூலயமா உங்களுக்கு இது தேவையா கேட்டா நாங்க 200 கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார், உங்க பையனை ஸ்கூல்ல சேர்த்தலான்ட்டு வந்திருக்கேன்னு சொன்னா, இல்ல நீங்க முதல்ல வந்து ஸ்கூலோட பேம்ப்ளெட் வாங்கணும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நீ ஸ்கூல்ல சேர்த்துக்கு தான் போறேன், அப்புறம் எதுக்கு அந்த பேம்ப்ளெட் உனக்கு, சும்மா பேம்ப்ளெட் வாங்கி பாருங்க. அதாவது சீட் 10 சீட் தான் வச்சிருப்பாங்க ஸ்கூலுக்குள்ளே, காலேஜுக்குள்ளே 10 சீட் இருக்கும். 100 மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, அட்மிஷன் ஃபார்ம். ஆமா, அந்த 100 மாணவர்ல 10 பேரை சீட்டு கொடுத்துட்டு மீதி 100 மாணவர், அந்த 90 மாணவர் இருக்கானா, அதுவும் லாபம் தானே. அதாவது இதை விட இன்னொரு பெரிய ஃப்ராட் வந்து சில யூனிவர்சிட்டிஸ்ல நடந்துச்சு. என்ன தெரியுமா, பசங்க பரிச்சு எழுதுறாங்க பாத்தீங்களா, வேணும்னே பசங்களை ஃபெயில் பண்ணி விட்டுறது, அப்ப திருப்பி மறுபடியும் ரீவேல்யூவேஷன் பணம் கட்டுவான், பணம் கட்டுறதுக்கு பிறகு அவனை பாஸ் பண்ணி விடுறது. இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு, எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் நிறுத்த போறாங்க அப்படின்னு ஒரு உத்தேச பட்டியலை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் பொதுவா எல்லாரும் ஃபார்ம் வாங்குங்க, நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த பேர் வேற வந்து வெளியே இருக்கு. இது எப்படிமா உனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது விஜய் அடிக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்து சேனல் நடத்திட்டு இருக்காரு, ஷேக் பாரா தோழர், அவர்தான் வந்து வெளியிட்டு இருக்காரு அவரோட சேனல்ல. ஸோ அதுல இருந்து வாங்கின சோர்ஸ் தான் இது. அதுல அந்த லிஸ்ட் நான் வாசிக்கிறேன் பாருங்க, எந்தெந்த தொகுதிக்கு யார் யாரு அப்படின்னு. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, அதாவது ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்து சுரா ஜி வேலு, சுரா படம் பார்த்து அவர் அந்த பேரை வச்சிருப்பாரு. ஆமா பாருங்க, ஒரு பேரை எப்படி இருக்கு பாருங்க, இந்த குமார், பிகில் ராஜ், அந்த மாதிரி. பெரம்பூர் வந்து தளபதி சிவா, கொளத்தூர்ல பாலாஜி YBM. பாலாஜின்னு படமே நடிக்கல, ஆனா என்னன்னு தெரியல, ஒருவேளை ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ண ரசிகரா இருப்பார் போல இருக்கு. அதே மாதிரி வில்லிவாக்கத்துக்கு JCD பிரபாகரன் ஆர் அஸ்வின், ஜே அஸ்வின் அப்படின்ற பேரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா நகர் தனிகாச்சலம், எக்மோர் SKM குமார், ஆர்பர்ல வந்து லொயலா மணி. லொயலா மணி நம்ம மணி முட்டு கொடுத்து பேசும்போதே தெரியும் ஏதோ ஒரு வெயிட்டான தொகுதியில் நிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை. ராயபுரம், அப்புறம் ராயபுரம் S நவீன், IRS, ஏற்கனவே ஒரு IRS இருக்காரு அருண்ராஜ் IRS, இப்போ ஒரு IRS வந்து கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க. சோ இல்லாம இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு லிஸ்ட்ல இருக்கு, ஆனா அது வந்து பேர் தான் இருக்கு, தொகுதி இல்ல. யார் யார் ECR சரவணன், TK பிரபு, ரமேஷ், மரிய வில்சன், மரிய சீனா, அந்த JPR குடும்பமே. ஆமா, அந்த காலேஜ் வச்சிருக்காங்க இல்லையா, JPR சேவை செய்ய வந்திருக்காங்க. தாவேக்காக கூடல் பண்றதுக்கு எப்படி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, JPR, சென்ட் ஜோசப்ஸ், பனிமலர், இந்த குரூப்புக்கு ஒரு 2 சீட்டா. ஆமா, அது எப்படி அப்பதானே பொது இடத்த ஆட்டை போடுறது எப்படி. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா,
விஜய் கண்டிப்பா தேர்தலுக்கு 5 பைசா கூட செலவு பண்ண மாட்டாரு. இது முழுக்க முழுக்க யாரு என்ன தேர்தல் செலவுக்காக ஆதவன் மட்டும் தான் ஒரே ஒரு ஆடு இருக்காரு. இந்த ஆடை வச்சு நம்ம வந்து ஆதவர்ஜுனா வந்து செலவு பண்ணுவாரு. இப்ப இது மாதிரி ஜேபிஆர் பொண்ணு எல்லாம் சிக்கினாங்கன்னா ஒரு காலேஜ் வித்துட்டு எலெக்ஷன்ல செலவு பண்ணிடுவாங்க. நடுரோட்டுக்கு ஜேபிஆர் குடும்பத்தை கொண்டு அவர் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து கடற்கரையில இருந்து வந்து எம்ஜிஆர் கூட நின்று சம்பாரிச்சார். எப்படியோ சரி, இப்போ அந்த இடத்தெல்லாம் ஆட்டையை போட்டு இப்ப அவரு அந்த எம்ஜிஆர் கிட்ட வாங்கினதை இந்த எம்ஜிஆர் கிட்ட தொலைக்கணும் இல்லையா? அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து இவ்வளவு வேலை பண்ணி, அதாவது விருப்ப மனு கொடுக்கறதுலயே இவ்வளவு தூரம் ஊழல் பண்றாங்க இல்லையா? இது என்ன ஊழல்? இதை விட பெரிய ஊழல் ஒண்ணு வந்து இப்ப மாட்டி இருக்கு விஜய் அவர்கள். விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எதுல குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து புலி 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 ஏற்கனவே அந்த புலி கதை சொல்லியிருக்கல, அந்த புலி கதையில இவர் 15 கோடி மறைச்சிட்டு வருமான வரி தாக்கல் பண்ணார் இல்லையா? இப்போ வந்து 1.5 கோடி வந்து இவங்க வந்து ஃபைன் போட்டாங்க. உனக்கு 1.5 கோடி ஒரு விஷயமா? நீங்களே சொல்றீங்க 500 கோடி ப்ராஜெக்ட், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. 1.5 கோடி அப்படின்றது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விஜயோட தரப்பு கோர்ட்ல வந்து என்னமா சொன்னாங்க, நாங்க வந்து இந்த பணம் வாங்கினதுக்கு வந்து மறைக்கவெல்லாம் இல்லை, மறந்துட்டீங்க. ஆமா நாங்க வாங்கணும் தான். ஆனா நீங்க ஏன் இதை 2-3 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு பண்ண ஊழல் ஊழல் தானே. அதெல்லாம் இல்ல, விஜய் தரப்பு கோர்ட்ல வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இது பொய்ன்னு மறுக்கல. ஆமா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காலம் தாழ்த்தி இதை வந்து நீங்க விசாரிக்கிறீங்க, ஆனா ஒத்துக்கிற ஊழல் பண்றேன், ஆனா நாங்க வந்து அதனால கட்ட மாட்டோம். நான் ஊழல் பண்ணது உண்மை, ஆனா நீ லேட்டா போட்ட ஃபைனை நான் கட்ட மாட்டேன். இது வந்து இது உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது. நீங்க அன்னைக்கே எனக்கு ஃபைன் போட்டிருந்தீங்க. நான் நினைக்கிறது உள்நோக்கம் இல்லாத நோக்கம், ஏதோ ஒரு நோக்கம். நீ தப்பு பண்ணியா இல்லையா? ஆமா, நான் பணம் கட்டல, வரி கட்டல, வரியை பண்ணிருக்கிறேன். அது விஷயம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி தான் கொடுப்பேன், ஆனா நான் ஊழல் பண்ணுவேன், ஏன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் விஜய் அவர்கள். சோ வந்து அந்த 1.5 கோடி உங்க மேல போட்ட ஃபைன் அப்படின்றது கரெக்டான ஃபைன் தான். விஜயோட டீம் வந்து கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நான் ஏமாத்துனது உண்மை, நான் தான் ஃப்ராடு. ஆனா அந்த ஃப்ராடை நீ ஏன் 3 வருஷம் கழிச்சு கேட்கிற? அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. சரி, நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்க, அது நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்லாம நான் மேல்முறையீடு போறேன், யுவர் ஆனர் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, மேல்முறையீடு அப்பீல் பண்றதுக்கு எனக்கு இது கொண்டு, அவங்கள சரி நீங்க அப்பீல் பண்ணிக்கோங்கன்னு இப்போ இதை வந்து மேல்முறையீடுக்காக போயிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 1.5 கோடி நான் வந்து ஏமாத்தினது உண்மை, 15 கோடி ஏமாத்தின உண்மை, ஆனா அந்த 1.5 கோடி கட்ட மாட்டேன். உனக்கு போடப்பட்ட ஃபைனையே நீ கட்டாம ஏமாத்திட்டு இருக்கியே. இப்போ இவர் தான் வந்து கட்சிக்கு செலவு பண்ணி கட்சியை வந்து கட்டமைச்சு கொண்டு வர போறாரு, அவங்களோட தொண்டர்களை செலவு பண்ண போறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு தொண்டரோட குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கை காசு போட்டு கட்சி செலவு பண்ணும். இந்த 1.5 கோடியே செலவு பண்ணாது, நீங்க உங்களை நம்பி வர கட்சி தொண்டர்கள் செய்வீங்க அப்படின்றது என்ன? இதை விட இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் கட்சி ஆரம்பிச்சார். இப்போ கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ணணும்? கீழடியில சிக்கல் இருக்கு, கீழடிய பாஜக அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்குது, அதனோட ஆய்வுகளை வந்து திருப்பி அனுப்புது. அதுக்கு எதிராக போராடணுமா இல்லையா? ஆமா, மதுரையில தான் இருக்கிறாங்க, கீழடி நோக்கி நகர்ந்து போகலாம். ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்காரு பத்தியா, தாவேகாவுக்கு, அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இவரை ஏன் போட்டீங்க? இவரை போட்டா நாங்க வந்து எலெக்ஷன்ல வேலை செய்ய மாட்டோம், இவர் சரியான ஆள் கிடையாது, அவர் தான் அமௌண்ட் கொடுத்தாரு அதனால அவரை போட்டோம். இன்னொரு விஷயம், தூத்துக்குடியில ஒரு போராட்டம், அந்த மாவட்ட செயலாளர் தூக்கு அப்படின்னு. தூத்துக்குடியில நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தூத்துக்குடியில ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு, அந்த தொழிலதிபருடைய மகன் தான் உள்ள போய் சேர்ந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடியோட தொழிலதிபர், அந்த குறிப்பிட்ட தொழிலதிபரே எங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பி விடவும், அவர் ஏதோ ஏடிஎம்கே பின்னணியில இருக்க ஆள் போல இருக்கு, இதனால ஏடிஎம்கேல வந்து அடிச்சிருக்காங்க, நீ என்னடா எங்க கட்சியில இருந்துட்டு அங்க போய் சேர்றியா அப்படின்னா. இவர் பயங்கரமான மன உளைச்சலாய மரியாதையா நஷ்டமான நஷ்ட வழக்கு போட்டு மரியாதையா காசை கொடு, உன்னால எனக்கு இந்த மன உளைச்சல் ஆளாகி இருக்கு. ஆக்சுவலி பிரச்சனை எங்கன்னா, இவங்க அடுத்து நாமக்கல், திருச்சி, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தன் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் புதுசா போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக பதாகை பிடிச்சு போராடுறாங்க. கட்சிக்கு சொந்த கட்சியோட மாவட்ட செயலாளருக்கு சொந்த கட்சி தொண்டர்களை போராடிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. கல்குவாரி பிரச்சனை வந்து அந்த குவாரி பிரச்சனை, இந்த குவாரி பிரச்சனை இருக்கு. நீ குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க, 2500 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க. பாஜக போய் எதிர்த்து போராடலாம், இல்ல ஏதோ ஒரு பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக எதிர்த்து போராடு, நீ என்னோட பண்ணு. இதுல என்ன கூத்துனா, கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளரை எடுத்து அவன் கட்சிக்குள்ள போராடிட்டு இருக்கான். அதையே சமாளிக்க முடியாது விஜய் கஷ்டப்படுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு
இப்பதான் உண்மையிலேயே வந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க ஏன் போராடுறாங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல இருந்து உனக்காக வந்து பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி பிளாக்ல நீ டிக்கெட் வித்தாலும் ஓடாத படத்தை வந்து பார்த்து 100 நாள் ஓட்டி உனக்காக வந்து யூடியூப்ல சோசியல் மீடியாலலாம் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வியூ வாங்கி கொடுத்து இவ்வளோ செஞ்சு நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவர் வந்தா நம்மளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாரு, நம்ம ரசிகர் மன்றத்தில் இத்தனை காலமா இருந்திருக்கோம், இவருக்காக உழைச்சிருக்கோம், உண்மையான விசுவாசியா இருக்கும் அப்படின்ற நினைப்புல போய் நின்னா கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுக்குற முடியுமா, அப்போனா வா, இல்லைன்னா அப்படியே கிளம்பு அப்படின்னு ஃபில்டர் பண்ணுறது. இவங்களுக்கு இந்த விஜய் அவர்களுக்கு முன்னாடி ஒரு பேரிகேட் மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது விஜய் அவர்களுக்கு தெரிந்து நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு இன்னொரு கேள்வி இருந்தாலும், இதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தலைவர் ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக வந்து என்னத்தை கிழிக்க போறாரு. அவர் தான் சொல்லிட்டாரேம்மா, டைரெக்டாக சிஎம் ஆனதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் எங்கள் சால்வ் பண்ணுவோம், நீங்கள் இப்போ எல்லாத்தையும் கேட்காதீங்கன்னு செங்கோட்டையன் சொல்கிறாருல. சும்மா எங்களை கேள்வி கேட்காதீங்க, நாங்கள் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. யார்? செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து சரி பண்ணுவார், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி. செங்கோட்டையனே இபிஎஸ் கழுவி ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் கூட கட்சிக்காரன் கிடையாது. செங்கோட்டையும் அரசியல் 40 வருஷமா இருக்கிறாரு, பாரம்பரியமாக ஒரு கட்சியிலிருந்து வர்றாரு. அவர்கிட்ட போய் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், பட்ஜெட்டை பற்றி எல்லாம் நீங்கள் இப்போ கேட்காதீங்க, எப்போ 10 வருஷம் கழிச்சு கேட்கலாம் பட்ஜெட்டை பற்றி, நாங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க பாதி இத்தனை வருஷமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கீங்க, பட்ஜெட் தெரியாதா? ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, திராவிட இயக்கம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியல. திராவிட இயக்கம் வந்து கிட்டத்தட்ட நடேசனார்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ டி தியாகராயர், டிஎம் நாயர், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இவங்கெல்லாம் பத்திரிகையாக நடத்துகிறாங்க. பெரியார் பத்திரிகை நடத்துறாரு, அண்ணா பத்திரிகை நடத்துறாரு, கலைஞர் பத்திரிகை, நெடுஞ்செழியன் பத்திரிகை, பாரதிதாசன் பத்திரிகை, எல்லாம் பத்திரிகையா நடத்தி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அரசியலை. இவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆக போறோம், மினிஸ்டர் ஆக போறோம்லாம் யாரும் வந்து பத்திரிகை ஆரம்பிக்கல. எல்லாரும் பத்திரிகை ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட அரசியல் பேசி தான் ஒரு கட்சியா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இவங்க என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட நாங்க அரசியல்லாம் பேச மாட்டோம், டைரக்டா சிஎம் ஆயிருவோம், கொளுத்தி போடுவோம். இல்ல டைரக்டா நாங்க சிஎம் ஆயிருவோம். அவர் தானே சொன்னாரு மைக்கு கையில வந்துருச்சு கொளுத்தி போடுறேன்னு. சிஎம் ஆனதுக்கு பிறகு அவர் பாத்துக்குவாங்களாம். என்ன பாத்துப்பாரு, நாடு நாசமா போறத உட்காந்து சட்டமன்றத்துல இருந்து பாப்பாரு. இதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே மோடி நாசமாக்கிட்டாரு, மாதிரி ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு அவர் நாசமாக்கிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் இது மாதிரி ஒரு ஆள், ஒரு டம்மி பீஸை சிஎம்மா ஆக்கணும் நீ நினைக்கிறியான்னு அப்ப 100 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். ஏன்னா 100 வருஷமா இவ்வளவு தூரம் திராவிட இயக்க அரசியலாக இருக்கட்டும், இடதுசாரி அரசியலாக இருக்கட்டும், தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், எவ்வளவோ அரசியல் பேசி முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் மாநிலம், அது கல்வியில இருக்கட்டும், சுகாதாரத்திலயா இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேலை வாய்ப்பு எல்லாமே வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீ குப்பமேடாக்குறதுக்காக இவர் முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட ஈகோ காரணத்துக்காக நீங்க முதல்வர் ஆகணும், முதல்வர் ஆகிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாசக்காடு ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு தனிநபர் பட்டோட ஈகோக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாசம் பண்ணணும்னு விஜய் அவர்கள் களத்துல இறங்கியிருக்கு.